அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் நம் காதலை ஏற்றுக்கொண்டு அவர்களாகவே அவர்களது காதலை நம்மிடம் சொல்வது பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஒவ்வொரு கனவு, தன்னோட லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். நம் கண்ட கனவு நம் முன்னாடி நினைவாக நின்றால் நமக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க வாயாலே நம்மளை பிடிச்சிருக்குது, நம்மளை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் எந்த அளவுக்கு நம்ம மனசு சந்தோஷப்படும். அவங்கள எப்படி சொல்ல வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மக்கிட்ட தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று, நம் மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. நான் இதை பண்ணுறேன், இது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே நேரத்தில் பொறுமை, அதுதாங்க மிக மிக அவசியம். ஏன்னா நம்ம நேசிக்கிற ஒரு உறவு அது நம்மக்கிட்ட வருது, அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த பொறுமையும் தன்னம்பிக்கையும் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும் போதுங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுப்பதற்கு நிறைய இருக்குது. நம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்குது. அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது பொறுமை, தன்னம்பிக்கை, நன்றி உணர்வு. சரிங்க, இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதது, நம்ம விரும்பும் நபரை பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள், பயம், பதட்டம், படபடப்பு, இது நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நமக்கு எதிராகத்தான் இருக்குமே தவிர நமக்கு சாதகமாக இருக்காது. சரிங்க, இந்த மெத்தடை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும், தான் விரும்பிய நபரை அட்ராக்ட் பண்ண நினைக்கும், நேர்மையான முறையில் அட்ராக்ட் பண்ண நினைக்கும் அனைவருக்கும் இந்த மெத்தடை செய்யலாம். ஆனால் யாருனே தெரியாத ஒரு நபருக்காக இந்த முறையை பயன்படுத்தினால் பலன் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி பொண்ணு என் லைஃப்பில் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், என் லைஃபே பிரகாசமாக இருக்கும். டெய்லி அந்த பொண்ணை பார்க்குறேன், ஆனால் அந்த பொண்ணு என்னை பார்க்குதா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுகிட்ட பேசணும், அதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதற்கு இந்த முறை பயன்படுத்த முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் விரும்பும் நபர் கூட நீங்கள் கொஞ்சமாவது பழகியிருக்கணும். உங்களை பற்றின சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனாவது அவங்கக்கிட்ட இருந்திருக்கணும். உங்கள் பேரை சொன்னால் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த முறையை பயன்படுத்த முடியும். சரி, எந்த நாள் வேண்டுமானாலும், எந்த கிழமை வேண்டுமானாலும் இந்த முறையை நாம் ஆரம்பிக்கலாம்.
டைமிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 முறை, அதாவது காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் இந்த முறையை பண்ணணும். அது மாதிரி மாலை அல்லது இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னக்கூட்டி இந்த முறையை செய்யணும். அப்படின்னு ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த முறையை கரெக்டாக பின்பற்ற வேண்டும். 30 நாட்கள் இதை கண்டினியூவாக நீங்கள் செய்யணும். இடையில் எந்த ஒரு பிரேக்கும் எடுக்கக்கூடாது. அப்படி பிரேக் எடுத்தால் நீங்கள் முதல்ல இருந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டிங் மெத்தட். ஸ்கிரிப்டிங் மெத்தட் அப்படின்னு வரும்போது நிறைய வாக்கியங்களை எழுதணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, சிம்பிளான வாக்கியங்கள் தான். அதுவும் நம் ஆழ் மனதில் எளிதில் பதியக்கூடிய வாக்கியங்களை தான் நாம் எழுத போகிறோம். காலையில் 5 தடவை எழுதணும். அதே மாதிரி மாலை அல்லது இரவு 5 தடவை எழுதணும். இதை எழுதும்போது உங்கள் உணர்வு நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என் லைஃப்பில் இப்படி ஒரு பொண்ணு வந்தால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனை பண்ணி ஒரு உருவத்தை வச்சுருப்போம். அந்த உருவம் நம்ம கண்ணு முன்னாடி வந்திருந்தால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்போம். அதே அந்த உருவம் நம்மக்கிட்ட அதோட காதலை சொன்னால் இன்னும் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருப்போம். அதே மகிழ்ச்சியான உணர்வு நிலையோடு நம்ம மனசு இருக்கணும். ஏற்கனவே நிறைய ட்ரிப்பு நான் சொல்லியிருக்கிறேன் என்னோடய பதிவுகளில். நம் எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்குத்தான் இங்கு சக்தி அதிகம். ஏன்னா உணர்வு பூர்வமாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த எனர்ஜியானது நம்மளை இன்னும் சந்தோஷமாக முன்னாடி தள்ளும். அப்படிப்பட்ட அந்த உணர்வு நிலையோடு நம் மகிழ்ச்சியோடு பிரபஞ்சத்திடம் கேட்கும்போது அந்த பிரபஞ்சம் நம் கேட்டதை அப்படியே நமக்கு வழங்கும். இந்த மெத்தடுக்கு தேவையானது என்ன? அது முதல்ல சொல்லிட்டோம். 30 நாட்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்காக ஒரு அன்ரூல்டு நோட்புக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ப்ளூ கலர் பென் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளூ கலர்னால் பென், ஸ்கெட்ச், மார்க்கர் அப்படின்னு எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ளூ கலர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காலையில் எழுந்ததும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த வாக்கியத்தை 5 தடவை எழுதணும். அதேபோல் இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த வாக்கியத்தை 5 தடவை எழுத வேண்டும். நீங்கள் எழுதும்போது நீங்கள் விரும்பும் நபர் உங்களுடன் சந்தோஷமாக இருக்கிறார் என்ற மனநிலையில் உற்சாகமாக உணர்வு பூர்வமாக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிற நன்றி உணர்வோட 5 டைம் எழுதும்போது உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் எழுதினது பதியும். நாம் ஒரு கருத்தோ ஒரு செயலோ விருப்பமோ நம் ஆழ் மனதில் பதிந்துவிட்டால் அது நம் வாழ்க்கையில் நிஜங்களாக மாறும். இதை மாற்ற யாராலும் முடியாது. இதுதான் உண்மை. அதனால் நீங்கள் எழுதும்போது அதே சந்தோஷமான, அதாவது நீங்கள் விரும்புகிற நபர் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மனநிலையோட இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இதை எழுதணும். நான் சொல்கிறதுக்கு முன்னோக்கிட்டி ஒவ்வொரு சென்டென்ஸ் பக்கத்துலேயும் முன்னாடி நேம்னு போட்டிருப்பேன். அதில் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் நேமே சேர்த்து சொல்லணும். உதாரணத்துக்கு நீங்கள் விரும்பும் அந்த நபரின் பெயர் கீர்த்தின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரியே எழுதணும். கீர்த்தி லவ் மீ மேட்லி, கீர்த்தி கால் மீ ஜூன், கீர்த்தி திங்க் அபவுட் மீ ஃப்ரீக்வென்சி, கீர்த்தி யூ மிஸ்ஸிங் மீ எ லாட்,
கீர்த்தி எக்ஸ்பெக்டிங் மை ட்ரூ லவ். இப்படி அந்த நேம்னு வர்ற இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த நபரின் பெயரை போட்டு எழுதணும். இது 5ம் சேர்ந்தது தாங்க ஒரு டைம். இந்த 5 டைம் நீங்கள் எழுதணும். காலையில் 5 டைம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 5 டைம், கண்டினியூவாக 30 நாட்கள் நீங்கள் எழுதும்போது நீங்கள் விரும்பும் அந்த நபரிடமிருந்து ஏதாவது வழியில் ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேரும். அப்படி இல்லைன்னா அவங்களே நேரில் வந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள். இல்லாவது ஃபோன் கால், வாட்ஸ்அப், வீடியோ கால் அப்படின்னு ஏதாவது ஒரு முறையில் உங்களை தொடர்பு கொள்வாங்க. இதை நீங்கள் கரெக்டாக 30 நாள் செஞ்சீங்க அப்படின்னா, இது செய்து ஓரிரு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு அதனுடைய அனுபவம் தெரியும். அவ்வளவுதாங்க இந்த டெக்னிக். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். உங்கள் அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.